உனக்கு ஆயுசு கெட்டின்னு தெரிஞ்சா தானே என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன். நீ போய் சார்ஜ் போடுமா? போடு. சரிங்க. சொல்லுங்க சார். பாலா, நான் உங்களை உடனே பார்க்கணும். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன். சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். பாலா, ஹலோ பாலா சார், கொரியர். அது வரேங்க. முதல்ல இந்த வித்யாவுக்கு ஆயுஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணணும். இவ சாவறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமான்னு கேட்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி சார் வாங்க சார். வர ஏரியா. கோதி. இதோ வந்துட்டங்க. வேதா, நீ அந்த வரனை விட்டுரு. வித்யாவை ஆதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது. அவளுக்கு வயசானாலும் நல்லது கெட்டதை யோசிச்சு முடிவு எடுக்கிற பக்குவம் அவளுக்கு இன்னும் வரல. இது எவ்வளவு நல்ல இடம்னு நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆமா வேதா, அவ ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிக்கல் புடுங்களும் இருக்காது. சந்தோஷமா அவ துபாயில போய் செட்டில் ஆயிடலாம். அவளை பத்தி எந்த கவலையும் படாம நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். அம்மா, அம்மா, என்னம்மா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு அம்மாவுக்கு பிள்ளைங்களை தவிர வேற என்னமா யோசனை இருக்க போகுது? அருணை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களாமா? நான் இப்ப கவலைப்படுறது உன் வாழ்க்கைய நினைச்சுதாம்மா. என் வாழ்க்கை பத்தி என்னம்மா கவலை உங்களுக்கு? பாலாவை அவர் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு பேச வர சொன்னேன். அவர் ஏமா இன்னும் அதை செய்யல?